ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன இஷ்யூ வந்துட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு, எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் அவார்டு வரமாட்டேங்குது, அந்த ரிடம்ஷன் கோட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்குமே இன்னும் வரல. ஸோ ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தாங்க. அதை சரி செய்யும் உடனே அவங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணுறதுக்கான ரிடீம் கோடு கிடச்சிருச்சு. என்ன தப்பு செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களும் மேபி ஃபியூச்சரில் 1,00,000 சப்ஸ்கிரைபர்லாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் செய்யாமல் இருப்பீங்க இல்லையா? வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், அது நம்ம சில பேருக்கு தெரியறதில்ல. உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும், இல்லை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் தான். 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருச்சு, 1 மந்த் ஆயிருச்சு, எந்தவித காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் இல்லை, சேனல் பர்ஃபெக்டாக எல்லாமே ஓன் கண்டென்ட் தான். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கடைசி 365 நாளையில் வந்திருக்கக்கூடாது உங்கள் சேனலில். அப்படி ஒருவேளை வந்திருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் 365 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணுறதுக்கான ரிடம்ஷன் கோடு கிடைக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், எலிஜிபிலிட்டி கண்ட்ரியில் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில கண்ட்ரிக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது சில்வர் கிரியேட்டர் அவார்டுக்கு, யூடியூப் கிரியேட்டர் அவார்டு, அதாவது ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன் இதுக்கெல்லாம். ஓகேன்ட்டு அவங்க செட்டிங்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து அனுப்ப சொன்னேன். எல்லாத்துலேயும் அனுப்புனதில் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சேனலுக்கு வந்து கண்ட்ரின்னு கொடுப்போம்ல, அது இந்தியான்னு கொடுக்காம சிரியான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்புறமா செக் பண்ணி பார்த்தப்போ அங்கே எல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? கிரியேட்டர் அவார்டுக்கு கண்ட்ரியை வந்து இந்தியான்னு மாற்றிட்டு சேனல் செட்டிங்ஸை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப யூடியூப் டீமுக்கிட்ட சாட் பண்ணோம். ஓகேங்களா? சாட் பண்ண சொன்னேன், சாட் பண்ணோம். அதே மாதிரி அவங்க உடனே லைவ் சாட்லேயே வந்து அந்த யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் அவார்டுக்கான ரிடம்ஷன் கோடும் கொடுத்துட்டாங்க, மெயில் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இந்த மாதிரி இந்த லொக்கேஷனை நம்ம மாற்றி கொடுக்கறதுனாலையும் நமக்கு ப்ளே பட்டன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்தியா, பிரேசில், இந்த 2 கண்ட்ரி இருக்கு இல்லையா? இந்த 2 கண்ட்ரிலேருந்து நீங்கள் சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் ஐடி கண்டிப்பாக வேணும். டாக்ஸ் ஐடினா என்ன சொல்கிறது? பேன் கார்டு. கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேன் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பேன் கார்டெல்லாம் இருந்தால் தான் சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணி வாங்க முடியும் நம்மளால். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சு தந்தார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.